ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ. எஸ்பிஓவில் இப்போ புதுசாக என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி லாக் ஆகிருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டைமுக்கு வந்து யாருமே அப்டேட் பண்ணலை. சில பேர் அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க, சில பேர் மெயில் பண்ணவே இல்லை அப்படின்ற ரீசனுக்காக நிறைய பேர்த்தோடைய ஐடிலாம் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி எல்லாரோடைய ஐடி வந்து பிளாக்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரோட ஐடியும் ஓப்பனில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் அப்டேட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்களோ இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லோரும் உங்களோட ஐடியை மறக்காமல் அப்டேட் பண்ணிங்க. முன்னாடியே எப்படி அப்டேட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். வேணால் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களுடைய உங்கள் ஐடியினுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபைல் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு மறக்காமல் மெயில் பண்ணிவிடுங்க. மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக வேண்டி ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. இன்ஸ்டாவோ இல்லை ஃபேஸ்புக் இல்லை வந்து ஷேர்சாட் இல்லைனா ட்விட்டர் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதனுடைய யூசர் நேம் மறக்காமல் அதில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி எல்லாத்தையும் ஒரு SBO PVT LTD official@gmail.com அந்த மெயிலுக்கு மறக்காமல் எல்லோரும் மெயில் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், எஸ்பிஓவில் யாருக்கெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து அமௌண்ட் வித்ட்ரா பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்களுக்கு, யாரெல்லாம் எனக்கு அமௌண்ட் எடுத்துக்கணும், எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. அதேமாரி இப்போ இனிமேல் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் மறுபடியும் வந்து நான் மெயில் பண்ணவே இல்லை, இப்போ நான் மெயில் பண்ணிவிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணல, எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ எல்லோரும் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யார் அமௌண்ட் ரிட்டர்ன் வேணுமோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வித்ட்ரா கொடுக்க போகிறாங்க. இது முடிஞ்சு இதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து வித்ட்ரா கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்பிஓவில் அந்த 10% இன்ட்ரோ போனஸ் அதை பற்றி சொல்லி அப்டேட் போட்டிருக்காங்க. 10% இன்ட்ரோ போனஸ் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். அதாவது இப்போ எப்படி அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கீழே டவுன்லைனில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வர இன்கம்லேருந்து ஒரு 10% உங்களுக்கு இன்கமாக வரும். அதாவது உங்களுக்கு கீழே டேரெக்டாக நீங்கள் எத்தனை பேரை ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஒருத்தர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்களுடைய அமௌண்ட் வந்து வித்ட்ரா கொடுக்கறதுக்கு ஒர்க்கிங் வாலெட், நான் ஒர்க்கிங் வாலெட் அப்படின்ற வாலெட்லேருந்து அவங்க வந்து அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அமௌண்ட்லேருந்து 10% வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அந்த மாதிரி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நார்மலாக எல்லாேருக்கும் வித்ட்ரா பண்ணுறப்ப 20% பிடிப்பாங்க. 10% வந்து இன்ட்ரோ போனஸ். உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ, உங்களோட இன்ட்ரடியூசர் யாரோ அவங்களுக்கு வந்து, உங்களுடைய ஸ்பான்சர் யாரோ அவங்களுக்கு வந்து 10% போயிடும். அதேமாரி மிச்ச 10% பார்த்திங்கன்னு சொன்னால் 5% வந்து டிடிஎஸ் கட்டிடுவாங்க. டிடிஎஸ் அதாவது பேன் கார்டு அப்டேட் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் டிடிஎஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இனிமேல் வந்து உங்களுடைய இன்கம்லேருந்து 5% டிடிஎஸ் கட்டிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு 5% பார்த்திங்கன்னா அட்மின் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. டோட்டலாக வந்து நீங்கள் கொடுக்குற இன்கம் வித்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா 20% போயிடும். 10% பார்த்திங்கன்னா இன்ட்ரோ போனஸ் நீங்கள் அஃபிலியேட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா 5% டிடிஎஸ்க்கு போயிடும். அடுத்து 5% வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அட்மின் சார்ஜில் போயிடும். பேலன்ஸ் வந்து அந்த 20% போக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுக்குற அமௌண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஓவில் அடுத்த அப்டேட் என்ன பார்த்திங்கன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பேன் கார்டு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, அக்கௌண்ட் நம்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க. அவசரத்தில் வந்து ஏதோ சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் ப்ரொஃபைலில் வந்து நம்ம தப்பாக அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ யாரெல்லாம் அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்கீங்களோ அவங்களும் அப்டேட் பண்ணலாம். யாரெல்லாம் அப்டேட் பண்ணி சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அவங்களும் வந்து இப்போ தன்னோட கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் யாரெல்லாம் அப்டேட் ஏற்கனவே பண்ணவங்க பண்ண தேவையில்லை. இப்போ கடைசியாக இப்போ லாஸ்ட் வீக் யாரெல்லாம் அப்டேட் பண்ணி மெயில் பண்ணிட்டீங்களோ அவங்களாம் தேவையில்லை. அப்டேட் பண்ணாமல் விட்டவங்க, மெயில் பண்ணாமல் விட்டவங்க அப்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து அப்டேட்டில் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கரெக்ஷன்ஸ் கரெக்டாக போட்டு அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எஸ்பிஓவில் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னால், எஸ்பிஓவில் கமாண்டர்ஸ், பிடிஓ ஆஃபீஸர்ஸ், டீம் லீடர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த 3 டீம் லீடர்ஸ், அந்த பிடிஓ ஆஃபீஸர்ஸ், கமாண்டர்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கான அப்டேட் எல்லாமே அடுத்தடுத்து சொல்லுவாங்க. அந்த செலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால்
அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்டேட் ப்ரொஃபைலில் சேஞ்சஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்து ஒர்க் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் அடுத்து லைவ் செஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அது முடிஞ்சதும் அடுத்து என்ன அப்டேட் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.